திரு அண்ணாமலை அவர்களையும் பாரதிய ஜனதா கட்சியையும் இருந்து யாராலும் ஓரம் கட்ட முடியாது. அவருடைய செயல்பாடு சிறப்பானது. அவர் எங்களது சொத்து என்று சொல்லியிருக்கார். அதிலே உங்களுக்கு பதில் இருக்குது. எப்பொழுதுமே எந்த ஒரு கட்சியும் அடுத்த கட்சியோட உள்கட்சி விவகாரத்தில் தலையிட மாட்டார்கள், தலையிட முடியாது, தலையிடக்கூடாது என்பதுதான் ஜனநாயகத்தில் ஒரு சரியான நடைமுறையா இருக்கு. அதுதான் திமுகங்கிற அந்த தீய சக்தி கூட்டணியை வீழ்த்தணும்னா தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னும் பலப்பெறும். அது திரு கருணாநிதி அவர்கள் காலம் தொட்டு தொடர்ந்து வருவது உங்களுக்கு தெரியும். அவர்கள் யாரையும் மதிப்பதில்லை, குறிப்பாக பெண்களை சமமாக மதிப்பதில்லை. பெண்களை சிலேடையாக அவர்கள் எப்படியெல்லாம் பேசுவார்கள், அந்த தமிழ் புலமை வைத்தேன் என்று உங்களுக்கு தெரியும். திரு கருணாநிதி அவர்கள் காலத்திலிருந்து அவர் சட்டமன்றத்தில் அப்பொழுது எதிர்கட்சி தலைவராக இருந்த மறைந்த காங்கிரஸ் கட்சியின் தலைவர் அவர்களை எல்லாம் எப்படியெல்லாம் பேசினார் என்பது உங்களுக்கு தெரியும். அதிமுக பாஜகவோட கூட்டணி உறுதியா இருக்கு. ஏற்கனவே நீங்க என்டிஏ கூட்டணியில இருக்கீங்க. இப்போ வரும் சட்டமன்ற தேர்தலில் நீங்க எவ்வளவு சீட்டு கேட்க போறீங்க? தொடர்ந்து என்டிஏ கூட்டணியில இருப்பீங்களா? அதிமுக போனதுக்கு அப்புறம் எப்படி சார் உங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும்? உங்களுக்கு நல்லா தெரியும். கடந்த ஒரு வருடமாக நான் சொல்லிட்டு வரேன், திமுகங்கிற அந்த தீய சக்தி கூட்டணியை வீழ்த்தணும்னா தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னும் பலப்பெறணும். அதுக்காக அம்மாவின் தொண்டர்கள் எந்த கட்சியில இருந்தாலும் எல்லாரும் ஓர் அணியில இணைந்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வலு சேர்க்கணும்னு சொன்னேன். அதுதான் இப்ப நடந்திருக்கு. அது மாத்திரம் இல்ல, இன்னும் மற்ற கட்சிகள் திமுகங்கிற இந்த தீய சக்தியின் ஆட்சியை, மக்கள் விரோத ஆட்சியை முடிவு கொண்டு வர எந்த கட்சிகள் எல்லாம் அதுக்காக முனைப்போடு இருக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் எங்கள் கூட்டணியை ஆதரிக்க வேண்டும் சொன்ன, அதுவும் விரைவில் நடக்கும் என்ற நம்பிக்கை இருக்கு. தேர்தல் நேரத்தில் எங்கள் நிர்வாகிகள், தொண்டர்கள் இவர்கள் விருப்பத்திற்கு ஏற்ப எங்கெல்லாம் எங்களுக்கு நல்ல வேட்பாளர்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு கூட்டணியில உறுதியாக நாங்கள் தேவையான இடங்களை பெற்று திமுக ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கூட்டணியில எல்லோரையும் அனுசரித்து செல்வோம். பெண்களை பற்றியும் மதத்தை பற்றியும் அவதூறா பேசுனதுனால அவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரணும்னு இன்னைக்கு நயினார் நாகேந்திரன் பொன்முடி மேல ஆளுநரை சந்திச்சு சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வர கொடுத்திருக்காரு. திமுகவில் பெரும்பாலானவர்கள் தாங்கள் எல்லாருக்கும் மேலாகவும் பிக் பாஸ் ஆட்டிடியூட்ல அவர்கள் தான் அறிவாளிகள், அவர்கள் தான் எல்லாம் தெரிந்தவர்கள் போல நிறைய பேர் பேசி வருவாங்க. அது திரு கருணாநிதி அவர்கள் காலம் தொட்டு தொடர்ந்து வருவது உங்களுக்கு தெரியும். அவர்கள் யாரையும் மதிப்பதில்லை, குறிப்பாக பெண்களை சமமாக மதிப்பதில்லை. பெண்களை சிலேடையாக அவர்கள் எப்படியெல்லாம் பேசுவார்கள், அந்த தமிழ் புலமை வைத்தேன் என்று உங்களுக்கு தெரியும். திரு கருணாநிதி அவர்கள் காலத்திலிருந்து அவர் சட்டமன்றத்தில் அப்பொழுது எதிர்கட்சி தலைவராக இருந்த மறைந்த காங்கிரஸ் கட்சியின் தலைவர் அவர்களை எல்லாம் எப்படியெல்லாம் பேசினார் என்பது உங்களுக்கு தெரியும். அதுபோல அம்மா அவர்களை சட்டமன்றத்தில் எப்படி எல்லாரும் அடித்து துன்புறுத்தினார்கள் என்பது தெரியும். அவர்களுக்கு வரும் தேர்தலிலே தமிழ்நாட்டிலே உள்ள தாய்மார்களும் தமிழ்நாட்டிலே உள்ள அனைத்து தரப்பு மக்களும் அவர்களுக்கு சரியான பாடம் புகட்டுவார்கள் என்பது உறுதியாகி வருகிறது. தமிழகத்தில் தொடர்ந்து படுகொலைகள் நடைபெற்று வருது. அதுக்கான குற்றவாளிகளை கைது செய்து விட்டு என்கவுண்டர் என்ற ஒரு ஆயுதத்தை காவல்துறை கையில் இருக்குது. இந்த மனித உரிமை மீறலை எப்படி நீங்க பாக்குறீங்க சார்? கைது பண்றது தானே, கைது பண்ணி தண்டனை வாங்கி கொடுக்கணும். ஆனா என்கவுண்டர் ஒரு தீர்வாயிடுமா சார்? சில நேரங்கள்ல சில குற்றவாளிகள் அல்லது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் காவல்துறையே தாக்குகின்ற பொழுது அவர்கள் தற்காப்புக்காக இது போன்ற நடவடிக்கை ஈடுபடுகின்ற சூழ்நிலை ஏற்படுகிறது. அதை நான் நியாயப்படுத்தவில்லை. அதே நேரத்தில் காவல்துறை தனது கடமையை செய்ய வேண்டும், அதே மனித உரிமை மீறல் இல்லாமல் செய்ய வேண்டும் என்பது எல்லோருடைய எதிர்பார்ப்பு.
பாஜகவோட கூட்டணியே சேர மாட்டேன் நானு அப்படின்னு பகிரங்கமா அறிவிச்ச எடப்பாடி பழனிசாமி இப்பொழுது வந்து பாஜகவோட கை கோர்த்து இருக்கிறாரு. அவருடைய வார்த்தைகள் எப்படி பாக்குறீங்க சார்? ஏற்கனவே 2021 வரை பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்தவர் தான் அவரு. அரசியல்ல சில சூழ்நிலையில அது போன்று உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதை எல்லாம் திரும்பப்பட்டு கூட்டணிக்கு வர வேண்டிய யதார்த்தம் தமிழ்நாட்டு மக்களின் நலனை கருதி, கட்சியின் நலனை கருதி பல தலைவர்கள் எடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. அதை போல்தான் எதிர்பார்க்கிறோம். மேடம் சசிகலாவையும் ஓபிஎஸ் ஐயாவையும் அதிமுகவில் சேர்க்கிறத பத்தி அமித்ஷா நேரடியாவே சொல்றாரு. அதிமுகவின் உள்கட்சி விவகாரங்கள எப்பொழுதுமே எந்த ஒரு கட்சியும் அடுத்த கட்சியோட உள்கட்சி விவகாரத்துல தலையிட மாட்டார்கள், தலையிட முடியாது, தலையிடக்கூடாது என்பதுதான் ஜனநாயகத்துல ஒரு சரியான நடைமுறையா இருக்கு. அதுதான் திரு மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்காரு. அண்ணாமலையினுடைய மாற்றமோ திரு பன்னீர்செல்வம் அவர்கள் ஏற்கனவே 24 தேர்தலில், பாராளுமன்ற தேர்தலில் மோடி அவர்கள் வெற்றி பெற வேண்டும், மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராவது அவசியம் என்பதற்காக அந்த கூட்டணியில இருப்பவர். அதனால திரு அமித்ஷா அவர்கள் பன்னீர்செல்வம் அவர்களை கைவிட்டு விட்டார் என்று அதாவது பொருள்பட நினைத்தால் அது நயினார் நாகேந்திரன் அவர்கள் கிளியரா பதில் சொல்லியிருக்கார். தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் நண்பர் நயினார் நாகேந்திரன் உங்க கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொல்லிட்டாரு. தேர்தல் நேரத்தில் அதெல்லாம் கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் இந்த நேரத்தில் கேட்குறீங்க. அண்ணாமலையினுடைய மாற்றமோ நயினார் நாகேந்திரனுடைய புது நியமனமோ தமிழக பாஜக அரசியல் வட்டாரத்தில் நீங்க கூட்டணியில் இருக்கிறதுனால எந்த அளவுக்கு அது வந்து வெற்றி அடையன்ற மாதிரி இல்லை. அதாவது பொதுவாக கடந்த 3 ஆண்டுகளில நண்பர் அண்ணாமலை அவர்களின் செயல்பாடு மிகவும் சிறப்பாக இருந்தது. திமுகவிற்கு சிம்ம சொப்பனமாக விளங்கினார். புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற நண்பர் நயினார் நாகேந்திரன் அவர்களே சொல்லியிருக்கிறார்கள். திரு அண்ணாமலை அவர்களையும் பாரதிய ஜனதா கட்சியையும் இருந்து யாராலும் ஓரம் கட்ட முடியாது. அவருடைய செயல்பாடு சிறப்பானது. அவர் எங்களது சொத்து என்று சொல்லியிருக்கார். அதிலே உங்களுக்கு பதில் இருக்குது. அமித்ஷாவை முன்னெடுக்கிற அரசியலா இருக்குமா சார்? என்னங்க ஜெயலலிதாவை முன்னெடுக்கிற அரசியலா இருக்குமா? உங்களோட நகர்வுகளும் அதிமுகவுக்கும் அமித்ஷாவை முன்னெடுக்கிற அரசியலா இருக்குமா ஒரு காலத்துல? நாங்கள் அம்மாவுடைய தொண்டர்கள், அம்மாவை பார்த்து அம்மாவிடம் அரசியல் பயின்றவர்கள். என்றைக்குமே எங்கள் அரசியல் அம்மாவை முன்னெடுத்து தான் இருக்கும். அம்மாவின் லட்சியங்களையும் கொள்கைகளையும் தொடர்ந்து அடுத்த நூற்றாண்டுக்கு கொண்டு செல்கின்ற கருவியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் செயல்பட்டு வருகிறது. பத்திரிகையாளர் சந்திப்பு அமித்ஷாவை தான் இருந்தது, எடப்பாடி தான் இல்லையே. எதுங்க? அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு அமித்ஷாவை தான் இருந்தது. பாரதிய ஜனதா கட்சி இந்தியா முழுவதும்